பெரிய ஆள் தான் போல இருக்கு. உட்காரு. வீடு முழுக்க கப்பா இருக்கு. எல்லாம் நீ வாங்கினதா? ஆமாங்க. அப்ப பிடி உஷான்னு சொல்லு. இது மட்டும் இல்ல, நான் கராத்தே கூட நல்லா கத்துட்டு இருக்கேன். என்னது கராத்தே கத்துறியா? இல்ல, பெண்கள் தைரியத்துக்காக கராத்தே எல்லாம் கத்து வச்சுக்கிறது நல்லதுதான். அத முன்கூட்டியே சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். என்ன அப்படி பாக்குற? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவதாங்க. எங்க அக்காங்க எல்லாம் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி எப்படியோ அமையணும்னு கற்பனை பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சமையல்காரருக்கும் கொசு மருந்து அடிக்கிறவருக்கும் கட்டி வச்சுட்டாரு. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க. நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷாக்காரனுக்கோ இல்ல ஆட்டோக்காரனுக்கோ கட்டி வச்சிருப்பாரு. என்னாச்சுங்க? இல்ல புற ஏறிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடலாமா? முதல் ராத்திரி அப்புறம் கடைசி ராத்திரி ஆயிரும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைய போதோ அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். அடி தொட்டு புட்டா தோதமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதான். ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதல் இரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு. சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட? வா வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். மன்மத லீலை. என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ, கட்லு நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்குன்னு போறியா? குறும்பி கொண்டாப்பால. அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ, ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா? உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண், புதுமை பெண். ஆமா கேக்குதா? கிட்ட வந்தா கருமாட்டி கொலையா பண்ணிடுவேன். கொலையா? கொலை கூட பண்ணுவியா நீ? இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சே. மறந்து போச்சா? குடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா பார்த்து உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போகும்? சுந்தரி, நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிறேன். கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகளை செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது?
இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மள மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி வா, கம் ஆன். கைய வெட்டிடுவேன். ஏங்கா அங்க உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட சமையல பத்தி அசத்துன்னு அசத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னட்டு என்ன பண்றப்போ? சமைக்க தெரிஞ்சா போதுமா, ருசிக்கு தெரிய வேணா? ஏங்கா அக்கா சொல்றத பார்த்தா நைட்டுல நடக்கல போல் இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுதான்? உனக்கு என்னாச்சு? அந்த அண்டங்காக்காவை நைட்டு அடிச்சு துரத்துட்டேன்ல, இந்நேரம் அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிருப்பா. ஏய் சுந்தரி, என்ன வாடி அவமானப்படுத்தின? வாடி வெளிய. இப்ப வர்றியா இல்லையா? என்னடா யோ என்ன நினைச்சிருக்க மனசுல? இதென்ன வீடா சாரை கடையா? I am government servant. Respect you, respect take. யோ குடிகாரனுக்கு என்ன ரெஸ்பெக்ட்? I over talking. At least you small boys. Get out, get out. யார் மேல என்ன நினைச்சிருக்க? இந்த வீட்டு மாப்பிள்ளை மேல கை வச்சா. இந்த வீட்டு மாப்பிள்ளை மேல கை வச்சா பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? நீ குப்பை தொழிலா? உனக்கு பொண்ணு கொடுத்தது தப்புடா. இந்த குப்பை தட்டி கால்ல விழுந்து உங்க அப்பா தான்டா பொண்ணு கொடுத்தான். கூப்பிடு அவனை, அவன்கிட்ட பேசிக்கலாம். வா விடுங்க அவனை. வயசுல பெரியவர் அப்படி சொன்னா கேளுங்க. அட பாவி அடியே, ஒரு குடம் தீர்த்தம் உண்டா அனாச்சாரம் பண்ணிவிட்டா. கர்மம் கர்மம். அடே இதுக்கு மேல ஏதாவது பண்ணினே அப்புறம் நான் போட்டுட்டு ஒண்ணு உதப்பேன். யார்கிட்ட போறானே? நல்லா ஊத்துவா, நல்லா ஊத்துவா. அட பாவி. ஏமா இவனெல்லாம் மாப்பிள்ளை கூட்டு வந்து ஏமா அசிங்கம் பண்றீங்க? இது பார், அவ புருஷனை கூப்பிட்டு கிளம்ப பாருங்க. இன்னும் ஒரு நாள் இருந்தானா வீட்டை நாரடிச்சிடுவான். சும்மா இருடா. என்னைக்கெல்லாம் அதக்கற உனக்கு என்ன இன்னைக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு? உனக்கு என்ன? புருஷனை கூட்டு போயிடுவேன். கடைசி வரைக்கும் இருக்கிறது நான் தானே. இதான் ஒண்ணு எனக்கு தானே அசிங்கம். அவ்வளவு அசிங்கம் பாக்குறவன் அன்னைக்கே இந்த மாப்பிள்ளை வேணும்னு சொல்லணும். அப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்னடா குதிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்ததுக்கு அவனுக்கு அசிங்கமா போச்சு. நான் காலம் பூரா இவன் கூட எப்படி வாழ்றது? எதுக்காக அவனோட தகராறு பண்றீங்க? இத்தனை நாள் பண்ண தகராறு போதாதா? போற அன்னைக்காவது சந்தோஷமா இருந்துட்டு போங்களேன். ஒரேடி அவன் உறவு முடிச்சலான்னு பாக்குறீங்களா? சும்மா இருங்க. என்ன நடந்தது ஏது நடந்து தெரியாம எதுக்கு அவன் கிட்ட எகறீங்க? நீங்க கொண்டு வந்த மாப்பிள்ளையோட லட்சணம் அப்படி. அந்த மருந்து அடிக்கிறவன் இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா. அந்த ஆத்திர தாகாம அவ கத்தா. சும்மா எதுக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான்? அவனுக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு? இவ ஏதாவது எடக்கு பண்ணிருப்பா. அத அவன்கிட்ட கேளுங்க. போங்கடி உள்ள. எங்கடா அந்த மருந்து அடிக்கிறவன்? ஐயாவுக்கு கணத்தடியில அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. எங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்தியாச்சு. உன் பங்குக்கு நீயும் ஒரு குடம் தண்ணி ஊத்து. தெளியறதான்னு பாப்போம் வா. ஆனா இறவே முடியாதியா. அவளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல, அப்பதான் இறங்குவேன். யோ உள்ள வந்து தொலை பாரு இறங்கியா. நோ நோ. அங்க பாரு எங்க நிக்கிறான்னு. என்னையா கணத்து மேல ஏறி நின்னுட்டு கீழே இறங்கியா? என்னையா நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல. உங்க பொண்ணு அவமானப்படுத்திட்டா. பொண்ணு அவமானப்படுத்தினா அதை ஏன்ட்டு சொல்றது? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்றதா? பாக்குறேன் என்ன நினைப்பான்? மருந்து அடிக்கிறவன் கூட பார்க்காம உனக்கு பொண்ணு கொடுத்தேன் பார். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். இனிமே குடிச்சிட்டு கிடிச்சு கலாட்டா பண்ண ஜாக்கிரதை. இல்லையாது முதல்ல பொண்ணு மிரட்டா, அப்புறம் பையன் மிரட்டா, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மிரட்டிட்டு போறான். குடும்பமே சேர்ந்து என்ன மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு ஏன்டா என்ன அடிச்ச? ஒன்னே அடிப்பேன், எல்லாரும் அடிப்பேன், கொலையா பண்ணுவேன். சகலா இதுக்கு மேல மரியாதையா இல்ல அமுக்க. அழாத சுந்தரி. இப்பொழுது என்ன பண்றது? நம்மளும் இந்திரா மாதிரி பிடிவாதமா இருந்திருந்தா நமக்கும் நல்ல புருஷங்க கிடைச்சிருப்பாங்க. அப்பா திட்டுவாருன்னு வாய மூடிட்டு இருந்ததுனால தானே இப்படி ஆயி போச்சு. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா அவோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.